ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து நல்லா சின்னதாக கிடச்சிருந்தது. அதனால் இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிள்ளை, மல்லி, வரமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, கொஞ்சம் தேங்காயும் கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் இந்த மசாலா அரைச்ச மசாலாவை ஆயிலில் ஊற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை தூக்கி அதில் அப்படியே போட்டால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சால் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அது முடிச்சுட்டு இதுக்கு என்ன சைடிஷ் செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி வாழைக்காய் இருந்தங்காட்டி வாழைக்காய் ஃப்ரை வந்து இன்றைக்கி வந்து பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தோசைக்கல்லில் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும்.